வட்டப்பாறையம்மன் ஒருத்தங்க இருப்பாங்க, ரொம்ப விசேஷம். அவங்க பக்கத்தில் இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் வந்து வாராகி அம்மனோட சந்நிதி இருக்குது. ஆனால் நான் இவங்களை தேடி என்றைக்கும் போகல. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா என்னை வந்து இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க. சாமி கிட்ட கூட்டு போய் என்னை மட்டும் பார்க்க சொன்னாங்க. மிச்சம் எல்லாரையும் அப்படியே பாதியில் அமைச்சாங்க. நான் விடலை. என் கூட ரொம்ப வயசானவங்களே என் கை கூட பிடிச்சி கூட்டு போய் பாதாள வாராகி அம்மனை பார்த்த அந்த நிகழ்ச்சியான தருணம் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக பெருமையாக நான் சொல்லிக்கலாம். இன்னைக்கு இங்கே வர வச்சதும் அந்த அம்மா தான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் போகும்போது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த அம்மாவை என் கூட கூட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். பேர் சாஷா. நான் ஒரு திருநங்கை. இந்த மேடையில் எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவோட ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கலாக வந்து ரொம்ப தீவிர பகவதி அம்மனோட பக்தை. சோட்டா நிற்கிற பகவதி அம்மனை ரொம்ப 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 ஆத்மார்த்தமாக கும்பிடுற ஒரு ஆள். ஆனால் நான் அங்கே கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் போனப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க சைடில் அந்த அம்மாவோட மெயின் கர்ப்ப பக்கத்தில் வந்து வாராகி அம்மனோட சிலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வாராகி அம்மன் அப்படின்ற பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாரம் நான் வந்து ராவுகாலம் விளக்கு கோலவிழி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது மயிலாப்பூரில். அந்த கோயிலுக்கு போகும்போது சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. ஆனால் வெறும் இந்த அம்மாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக விளக்கேற்றிருப்பாங்க. நான் பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு அப்போ தெரியாது, நிஜமாலே தெரியாது. நான் வந்துடுவேன், அப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன். அதே மாதிரி வாரம் வியாழக்கிழமை வந்து நான் இப்போது வடிவுடை அம்மன் கோயில், திருவொற்றியூரில் இருக்க வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போகிறேன். அங்கேயுமே வந்து வட்டப்பாறையம்மன் ஒருத்தங்க இருப்பாங்க, ரொம்ப விசேஷம். அவங்க பக்கத்தில் இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் வந்து வாராகி அம்மனோட சந்நிதி இருக்குது. ஆனால் நான் இவங்களை தேடி என்றைக்கும் போகல. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா என்னை வந்து இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க. இந்த அம்மாவை நான் வந்து இந்த அம்மாவோட மிராக்கள் என்றைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நிறைய இருக்குது எனக்கு நடந்தது. பட் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு எங்கள் அம்மா இல்லை, அம்மா தவறிட்டாங்க. அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான காசிக்கும் கயாக்கும் போயிருந்தேன். ஸோ அங்கே போனப்போ என்னாச்சுன்னா, என் கூட வந்தவங்க எல்லாமே வயசானவங்க. நாங்கள் வந்து ஒரு குரூப் பேக்கேஜ் மாதிரி அதுவும் கயாக்கும் போயிருந்தேன். ஸோ அங்கே போனப்போ என்னாச்சுன்னா, என் கூட வந்தவங்க எல்லாமே வயசானவங்க. நாங்கள் வந்து ஒரு குரூப் பேக்கேஜ் மாதிரி அந்த இதில் போனோம், ட்ரிப்பு. ஸோ போனப்போ எனக்கு கோயில் போகிறதுனா நிறைய கோயில்கள் விசிட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் காசிக்கு போனப்போ மெயினாக எங்கள் அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு போனேன். போன இடத்துல என்னாச்சுன்னா, வாராகி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எல்லாருமே கேதார் காட்டில் வந்து எல்லோரும் போட்டில் ஏறிட்டோம். ஏறினோடனே மடமடன்னு போட்டும் போய் அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து நடந்தான் போகணுன்னாங்க. ரொம்ப தூரம் நடக்கணுமா, எனக்கு நான் நடக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறிப்படுவேன். ஸோ நடக்கணுமேனு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். கிட்ட போனப்புறம் தெரியுது சின்ன தெரு. அந்த தெரு நெடுக்க மக்கள் நிற்கிறாங்க. ரெண்டு பக்கமும், அதாவது சின்ன சந்தில் ரெண்டு பக்கமும் ஜனம் நிற்கிது வாராகி அம்மன் கோயிலில். இவ்வளோ விசேஷமான கோயில் நம்ம பார்த்தே ஆகணும். என்னென்ன இன்னொன்று சொல்கிறாங்க, 9:30 மணிக்கெல்லாம் கோயில் மூடிடுவாங்க காலையில் அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், 9 மணி இருக்கும். இந்த கூட்டம் பார்த்துட்டு நான் பார்த்தேன்னா என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நம்ம ஊரில் திருநங்கைகளை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ மாறி இருக்கு நிறையவே. பட் ஆனால் காசியில் நான் போன தெருவெல்லாம் என்னை வந்து ஒரு அம்பாலாக பாவிச்சு தான் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மரியாதையோடு ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த அவ்வளோ கூட்டத்துலேயே என் கூட எல்லாருமே வயசானவங்க. அவங்களால லைனில் நிற்க வைக்க முடியாது. அவங்க சாமியை பார்க்கலன்னா வருத்தமாக, எனக்கு இருக்கிற வருத்தத்தை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட்டு தெம்பு இருக்குது. இப்போ இல்லைன்னா அடுத்த ட்ரிப்பில் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். பட் என் கூட வந்திருக்கவங்களாம் 70 வயசு 80 வயசு நிறைஞ்சவங்க. இவங்களுக்கு எப்படியாவது இந்த சாமியை காமிச்சிடணுன்னு இருக்காங்க. நான் சும்மா போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 பேராக உள்ள அனுப்புகிறாங்க. அவ்வளோ ஜனத்தை கதவு மூடிடுறாங்க. நான் இப்படி எட்டி பார்க்குறேன். அந்த கதவு கிட்டே போன உடனே அங்கே வந்து ஒருத்தர் வந்து மாதாஜின்னு கையெடுத்து கூப்பிட்டு என்னை கூப்பிடுறாரு. நான் வந்து என்ன தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு என் கையை இப்படி பிடிச்சிட்ருக்கேன். அந்த வயசானவங்களெல்லாம் என் கை கூட பிடிச்சிருக்கேன். எல்லாம் லைனாக செயின் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா கூட்டத்தில் தொலைஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் தொலைஞ்சாலும் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணணும். வயசானவங்ககிட்ட ஃபோன் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நானும் மடமடன்னு இவங்களெல்லாம் மாதாஜின்னு கூப்பிட்டோன்னே நான் இவங்க கையை அப்படியே தரன்னு இழுத்துட்டு அப்படியே கிட்ட போயிட்டேன். ஏன் பாக்கியம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் வாராகி அம்மனை கரெக்டாக 9:25 9:30 மணிக்கு மூட போகிறாங்களா. ஆனால் இருக்கிற கூட்டத்தை காமிக்கிட்டு தான் சொன்னாங்க. பட் ஆனால் வயசானவங்க லைனில் நின்று பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அவங்க பார்க்குறது வேறு. ஆனால் நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சது நிஜமாலே அதுதான் அந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக எங்கள் டீம் மட்டும் உள்ளே அமிச்சு கதவை மூடி சாமி கிட்ட கூட்டு போய் என்னை மட்டும் பார்க்க சொன்னாங்க. மிச்சம் எல்லாரையும் அப்படியே பாதியில் அமிச்சாங்க. நான் விடலை. என் கூட ரொம்ப வயசானவங்களே என் கை கூட பிடிச்சி கூட்டு போய்
பாதாள வாராகி அம்மனை பார்த்த அந்த நெகிழ்ச்சியான தருணம் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக பெருமையாக நான் சொல்லிக்கலாம். அந்த அம்மாவை அந்த இன்சிடெண்ட்டில் நான் வந்து அந்த அம்மா பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அந்த அம்மா இருக்காங்க அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இங்கே வர வச்சதும் அந்த அம்மா தான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் போகும்போது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த அம்மாவை என் கூட கூட்டு போக போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, இப்போ படம் எனக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த படம் என் வீட்டு பூஜை ரூமுக்கு வரப்போகுது. நிறைய கடவுள் இருக்குது, ஆனால் அந்த அம்மாவோட படம் இங்கே வந்து நான் வாங்கிட்டு போகணுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி நடக்குது. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ குருஜி. யாருக்கும் வணக்கம் கூட சொல்ல முடியக்கூடிய டைம் இல்லை, அதனால் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். என் ப்ரெஷர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழி சாஷா. ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. குருஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சாஷா. சாஷா அவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல். குருஜி அவர்களும் விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மாவும் இணைந்து வழங்க இருக்கிறார்கள். உங்களுடைய அன்பு அப்படியே கரோலிகளால் கொடுங்க. ஆதியாய் தோன்றி அகிலத்தை காக்க ஜோதியாய் சுடரொளியாய் வந்தவளே, பூமியை பிளக்கும்